عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغوض خماصا وتروح بطانا، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஹ்தாபுகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறான். அவலம் யரவ், அவலம் யரவ் என்ற வார்த்தை. அவலம் யரவ் என்ற வார்த்தைக்கான பொருள் நீங்கள் கவனிக்கவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையா என்று பொருள். அவலம் யரவ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு சில செய்திகளை சொல்வான். அந்த செய்திகளை எல்லாம் குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் ஏன் இதை கவனிக்கவில்லை என்று மனிதர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறார். அவலம் யரவ் இலா மா ஹலகல்லாஹு மின் ஷை, நிழல்களை குறித்து சொல்கிறான். நிழல்களை குறித்து சொல்லும் பொழுது மனிதன் எவ்வாறு செல்கிறானோ அதற்கேற்ற போல் நிழல்களும் செல்கிறதே, இதை பார்த்து சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறான். வானம் பூமியை பற்றி பேசும் பொழுது அவலம் யரவ் அன்னல்லாஹ ஹலக ஸமாவாதி வல் அர்த் காதிருன் அலா யஹ்லுக மிஸ்லஹும், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா படைத்தான், அதே போன்று படைப்பதற்கு சக்தி பெற்றவன் என்று அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியை பற்றி பேசுகிறான். கால்நடைகளை குறித்து நமக்கு பிரபலியமாக தெரிந்த சூரத்து யாசினிலே அவலம் யரவ் அன்னா ஹலகனா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமுன் ஃபஹும் லஹா மாலிகூன், கால்நடைகளை குறித்து சொல்கிறான். கால்நடைகளை குறித்து சிந்தித்து பார்க்க சொல்கிறான். படைப்பை குறித்து சொல்கிறான். அவலம் யரவ் கைஃப யுப்தில் ஹல்க சும்ம யுஈதுஹு, எப்படி அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை படைத்து மீண்டும் அதை மறுமை நாளிலே மீண்டும் அதை எழுப்ப முடியும், அதே போன்று செய்ய முடியும் என்பதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்கு ரிஸ்கை எப்படி தருகிறான். அவலம் யரவ் அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன், மனிதர்களிலே சிலருக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை விசாலமாக தந்திருக்கிறான். சிலர் அவர்களுடைய தேவையை தாண்டி அதிகமாக ரிஸ்கை தந்திருக்கிறான். சிலருக்கு அவர்களுடைய தேவைக்கு பற்றாக்குறையாக குறைவாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்கக்கூடிய கூட்டத்திற்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். இப்படி பல்வேறு வசனங்களில் அவலம் யரவ் அவலம் யரவ் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே வரக்கூடிய இறைவன் நமக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூராவிலே அவலம் யரவ் இலத் த்வைரி ஃபௌகஹும் ஸாஃபாத் வ யக்பில் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான், நீங்கள் பறவையை பற்றி பார்க்கவில்லையா? பறவை எப்படி பறக்கிறது? வானத்தில் பறக்கிறது. பறக்கும் பொழுது அதற்கு மேலேயும் ஒன்றும் இல்லை, கீழேயும் ஒன்றும் இல்லை. மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான், ரஹ்மானாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அந்த பறவையை பிடித்திருக்கவில்லை, தாங்கிக் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பறவைகளை குறித்து இஸ்லாம் பல்வேறு செய்திகளை சொல்கிறது. திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் பறவைகளை குறித்து வருகிறது. அல்லாஹ் தஆலா பறவையை நம்மை போன்று ஒரு உம்மத் என்று சொல்கிறார். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரும் யதூரு ஃபீ ஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும்.
பறந்து செல்லக்கூடிய பறவைகளும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி, பூமியிலே நம்மை போன்று அம்சாலுக்கும் ஒரு உம்மத் என்று திருக்குறானிலே சொல்கிறார். நம்மை போன்று படைப்பு இருக்கிறது. நமக்கு எப்படி ரிசுக் இருக்கிறதோ பறவைகளுக்கும் ரிசுக் இருக்கிறது. மனிதர்கள் மத்தியில எப்படி பழிவாங்குதல் இருக்கிறதோ பறவைகளுக்கும் பழிவாங்குதல் இருக்கிறது. மனிதர்களுக்கு எப்படி தண்டனை இருக்கிறதோ கேள்வி கணக்கு இருக்கிறதோ மறுமையில் பறவைகளுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. இதையெல்லாம் குறித்து ரப்புல் ஆலமீன் திருக்குறானில் சொல்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் மனிதனும் பறவையும் ஒற்று போய் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. புகாரிலே வரக்கூடிய செய்தி, பறவைகளுக்கும் மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு என்பதற்கான புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி, கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆடை முட்டிவிட்டாலோ அல்லது அதற்கு காயம் ஏற்படுத்தி விட்டாலோ இதை குறித்த விசாரணை மறுமையில் இருக்கிறது என்று புகாரில் வருகிறது. இப்போ அந்த அடிப்படையில் பறவைகளுக்கும் மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. நம்மை போன்ற ஒரு சமுதாயம் பறவை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவலம் யரவ் இலா த்வைர், நீங்கள் பறவையின் பக்கம் பார்க்கவில்லையா, முஸஹராத்தின் ஃபி ஜஃபிஸ் ஸமா, வானத்திலே பறக்கிறது, வானத்தினுடைய நடுவிலே பறக்கிறது, மா யம்சிகுஹுன்ன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அதை யாரும் பிடித்திருக்கவில்லை. இன்ன ஃபி ஸாலிக லஆயத்தின் லிகௌமி யுமினூன், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு, ஈமான் உள்ளவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது, முஃமின்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பறவை வானத்திலே பறப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. பொதுவாகவே பறவை பறக்க வேண்டும் என்றால் அதற்கு தோதுவான காற்று வேண்டும். காற்றே அறவே இல்லை என்றாலும் பறவையால் பறக்க முடியாது. காற்று சற்று அதிகமாகிவிட்டாலும் கடுமையாகிவிட்டாலும் பறவையால் சரியான முறையில் பறக்க முடியாது. பறவைகளுக்கு தோதுவான காற்றை அல்லாஹ் தஆலா அமைப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதை தாண்டி பொதுவாக வானத்திலே ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் அவசியம். ஒன்று, மேலிருந்து யாராச்சும் அதை பிடிச்சிருக்கணும், அல்லது கீழே இருந்து யாராவது தாங்கி இருக்கணும். பறவைகள் பறக்கும் பொழுது இது ரெண்டுமே இல்லை. பறவைகளை யாரும் மேலிருந்தும் பிடிக்கவில்லை, கீழிருந்தும் அதை தாங்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா யம்சிகுஹுன்ன இல்லல்லாஹ், பறவையை தாங்கிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பறவையை தாங்குவது அல்லாஹ் என்று சொல்கிறார். அல்லாஹ் தஆலா பறவை பறப்பது அவனுடைய அத்தாட்சி. நீங்கள் அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய கூட்டத்திற்கு இதிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கிறார். திருக்குர்ஆனிலே பல்வேறு செய்திகள் பறவைகளை குறித்து வருகிறது. பறவைகள் மூலமாக படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. ஏராளமான நபிமார்களுக்கான முஅஜிஸா, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்புமுனை பறவைகளை வைத்து நடந்திருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உல்லிம்னா மன்திகத் த்வைர், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவையுடைய பாஷையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம். எப்படி மனிதர்களிடத்தில் பேசுகிறார்களோ அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவை இடத்திலே பேசுவார்கள், ஜின்களிடத்திலே பேசுவார்கள். திருக்குர்ஆனிலே வருகிறது, எறும்பிடத்திலே பேசியதை அல்லாஹ் தஆலா சூரத்து நம்லிலே சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தார். அந்த பறவையிடத்திலே பேசுவார்கள். அவர்களுக்கான பர்சனல் செக்யூரிட்டி யாருன்னா ஹுத்ஹுத் என்ற ஒரு பறவை. ஹுத்ஹுத் என்ற பறவை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், PA. அந்த ஹுத்ஹுத் என்ற பறவை வானத்திலே பறந்து செல்லும் பொழுது எங்கு என்ன செய்திகள் நடக்கிறது எல்லா செய்திகளும் கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கொட்டும். ஹுத்ஹுத் பொய் சொல்லாது. ஹுத்ஹுத் பறவை ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல தோன்றி பார்த்தால் தண்ணீர் இருக்கும். அப்பேற்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்குரிய பறவையாக ஹுத்ஹுத் பறவை இருந்தது. பொய் சொன்னதே இல்லை. ஒரு நாள் தாமதமாக வருகிறது அரசாட்சிக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், தாமதமாக வருகிறது. அப்ப வரும் பொழுதுதான் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. சபா என்ற தேசத்திலே பல்கீஸ் என்ற ஒரு அரசி இருக்கிறார். அந்த அரசிக்கு எல்லாம் சஜிதா செய்கிறார்கள், எல்லாம் சூரியனுக்கு சஜிதா செய்கிறார்கள் என்ற செய்தியை பல்கீஸ் அம்மாவிடத்திலிருந்து அந்த செய்தியை ஹுத்ஹுத் என்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கொண்டு வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு பல்கீஸ் அம்மா இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்ற செய்தி. இப்படி பல்வேறு செய்திகள்
திருக்குர்ஆனிலே ஹுதுஹுதை பற்றி என்ற ஒரு பறவையை பற்றி வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நீ எப்படி இறந்து போனவர்களை எல்லாம் மீண்டும் எப்படி எழுப்புகிறாய்? இது கால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா. யா அல்லாஹ், எனக்கு காட்டு, இறந்தவர்களை மீண்டும் நீ எப்படி உயிர் பெற்று எழுப்புகிறாய் என்று காட்டு. நமக்கு சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வரலாம். செத்து போனவர்கள், இறந்து போனவர்கள், மண்ணோடு மண்ணானவர்கள் எப்படி மீண்டும் அல்லாஹ் தஆலா மறுமையில் எழுப்ப முடியும்? எழுப்புவான். சரி, அநேகமாக எழுப்ப முடியும் என்று வைத்தாலும், ஒருவேளை விபத்து உள்ளாக்கப்பட்டு மௌத்தானவர்கள், கையில் கால் இல்லை, தனித்தனியா பாடி தனித்தனியா பார்ட்ஸ் போயிடுச்சு, அல்லது சில பார்ட்ஸ் கிடைக்கவே இல்லை, உறுப்புகள் கிடைக்கவே இல்லை, அவர்களையும் மறுமையில் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, எப்படி இறந்தவர்களை நீ மீண்டும் எழுப்புவாய், ஹயாத்தை கொடுப்பாய், எனக்கு காட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவலம் துமின் இப்ராஹிமே, நீங்க என்ன ஈமான் கொள்ளலையா? நீங்க என்ன நம்பலையா? அல்லாஹ், உன்னை நம்புறேன், என்னுடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதிக்காக, பலா வலாக்கின் எத்மஇன்ன கல்வி, என்னுடைய கல்புக்கு ஒரு தத்மஇன், ஒரு உள்ளத்திலே ஒரு நிம்மதியை பெறுவதற்காக இடத்திலே கேட்கிறேன். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பறவையை வைத்து, இப்ராஹிமே, 4 பறவையை எடுத்துக்கொள்ளுங்க. 4 பறவை, 4மே வேற வேற பறவை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, கிளி 1, புறா 1, மயில் 1, கொக்கு 1, இந்த மாதிரி 4 பறவைகள், வேறு வேறு பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு 4த்தையும் பாட்டாக பிரிச்சிருக்கு. ரெக்கை தனியா, தலை தனியா, கால் தனியா, உடம்பு தனியா பிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு 4 மலை இருக்கிறது, 4 மலையிலும் தனித்தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த மலையில மயிலோட தலை, புறாவுடைய காலு, கிளியோட ரெக்கை, இப்படி ஒரு மலையிலே இப்படி பல்வேறு 4 மலையிலும் 4 பறவைகளை முழுவதும் முழுவதும் எல்லாம் வேற்று தனமாக வைத்து 4 வைக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ப நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெயர்ல அந்த பறவையை நீங்க கூப்பிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தி எல்லாம் திருக்குர்ஆனில் வருகிறது. திருக்குர்ஆனில் வரக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயரால் வாழ்ந்து 4 மலையிலே வெவ்வேறு உறுப்புகளாக இருந்த பறவைகள் எப்படி இருந்ததோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தே வருகிறது. அல்லாஹ் தஆலா வர வைத்து, இப்படிதான் மறுமையில நான் மனிதர்களை எழுப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி ஒரு மிகப்பெரிய படிப்பினையை, ஒரு நமக்கான கேள்விக்கான சந்தேகத்தை அல்லாஹ் தஆலா பறவைகள் மூலமாக இந்த உம்மத்திற்கு காட்டுகிறான். பல்வேறு செய்திகள், கடந்த வாரம் நாம் ஜும்மாவில் பேசியதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வவ்வாலை படைத்தது, வவ்வாலை பறக்க வைத்தது, இப்படி அந்த செய்திகளை குறித்து திருக்குர்ஆன் பல்வேறு வகைகளில் சொல்கிறது. பல்வேறு வகையான பறவைகளை குறித்து திருக்குர்ஆன் சொல்கிறது. நமக்கு ரொம்ப பிரபல்யமாக தெரிந்த சூரத்துல் ஃபீல் இருக்கிறது அல்லவா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில். அபாபில் பறவை குறித்து திருக்குர்ஆனில் சொல்கிறார். அபாபில் பறவை அநேகமாக நமக்கு தெரிந்த வரலாறு தான். கஅபத்துல்லாவை இடிப்பதற்கு ஆபிரகாம் என்ற அரசன் வருகிறான். கஅபத்துல்லாவை எல்லாம் தவாப் செய்யறாங்க. கஅபத்துல்லா மக்காவை நோக்கி எல்லா மக்களும் செல்கிறார்கள். உடனே அவருக்கு ஒரு பொறாமை ஆபிரகாமுக்கு, நான் பெரிய ஆட்சியில இருக்கிறேன், என்ன அரசனா இருக்கிறேன், என்ன பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் கஅபத்துல்லாவை பார்க்க போறாங்க, கஅபத்துல்லாவை இடிச்சிடலாம், அப்ப எல்லாம் என்ன பார்க்க வருவாங்க. இப்ப கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக ஆபிரகாம் என்பவன் யானை படையை அனுப்புகிறான். அதனால்தான் சூரத்துல் ஃபீல், ஃபீல்னா யானை, யானை படையை அனுப்புகிறான். நல்ல பலம் வாய்ந்த பெரும் பெரும் யானைகளை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். பெரும் பெரும் படையை, யானையை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் என்பவன், ஆபிரகாம் என்பவன் அனுப்புகிறான். ஆபிரகாம் அனுப்பும் பொழுது அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவை காப்பாற்றுவதற்கு, முஃமின்களுக்கு ஈமானை கொடுப்பதற்கு, யானை படைக்கு அழிப்பதற்கு வேறு யானை படையை தரவில்லை. ஒரு பெரிய படை வருதுன்னா அதை எதிர்கொள்வதற்கு அதை விட பெரிய படையை தான் தரணும். அல்லாஹ் அதை விட பெரிய படையை தரவில்லை. 1000 பேர் எதிர்த்து வருகிறார்கள் என்றால் 1100 2000 பேரை தரவில்லை. பெரும் படை வருகிறது, யானை படை வருகிறது. யானை படையை நீ எடுத்து வந்தாலும் சரி,
நான் சிறு பறவையை வைத்து சிறு கற்களை வைத்து நான் அழிக்கிறேன். சின்ன சின்ன பறவைகள், தொய்ரன் அபாபில், அபாபில் என்ற பறவைகள், அபாபில் என்ற பறவைகள், ஒவ்வொரு பறவையும் 3 கல், அதனுடைய 2 காலில் 2 கல்லையும் தன்னுடைய வாயில் அழகுல ஒரு கல்லையும். அந்த கல்லுடைய சைஸ் எவ்வளவு பெருசுன்னா கொண்டைக்கடலை இருக்குதுல்ல, அந்த கொண்டைக்கடலையுடைய சைஸ் தான். அந்த அளவுக்கு சிறிய கோழி கற்களை எடுத்துக்கொண்டு அபாவில் என்ற பறவைகள் தவாப் செய்கிறது, காபத்துல்லாவை சுற்றி வருகிறது. யானை படையை யானைகள் எல்லாம் சுற்றுகிறது, ஒன்றும் பண்ணல, யானையின் மீது அந்த கற்களை போடுகிறது. தப்சீர்களை இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது, பெரும் பெரும் யானைகளை கொண்டு ஆபிரகாம் வருகிறான், அபாபில் பறவை அந்த சிறு கற்களை போடுகிறது, யானை அப்படியே தான் இருக்குது. இந்த கல் யானையின் மீது விழும் பொழுது, போயிட்டு வரும் பொழுது இந்த கல் எங்க போதோ உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் செயலிழந்து போகுது. அல்லாஹு தாலா அப்படி செய்தான். அந்த பெரும் படையை, யானை படையை அல்லாஹு தாலா அழித்தது எப்படி? சிறு சிறு பறவைகளை வைத்து. இந்த ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தாலா ஒரு 3 வரிகளில் சொல்லி முடித்துட்டான் சூரத்துல் ஃபீலிலே. ஆனால் இதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சி என்பதனால தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆரம்ப காலத்தில் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 1500, 1400 என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த ஹிஜ்ரிக்கு முன்னாடி உள்ள பெயர் யானை ஆண்டு, யானை ஆண்டு 2ஆம் ஆண்டு, யானை ஆண்டு 4ஆம் ஆண்டு. இந்த யானை போர், ஆபிரகாம் வந்த இந்த யானை போர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக முஸ்லிம்களுக்கு கருதப்பட்டது. இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்கிறான். அதுல ஒண்ணு என்னன்னா, எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி இருந்துருச்சுன்னா சிறு படைகளும் வெல்லும். வந்தது யானை படை, பெரும் அதுவும் எல்லாம் பழக்கம் செய்யப்பட்ட போருக்கு, இராணுவத்திற்கு தயார் செய்யப்பட்ட யானைப்படை. அதை அழிப்பதற்கு மீண்டும் வேறு யானைப்படை தான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியோடு சிறு சிறு கற்களை வைத்துக் கொண்டு பறவை வந்தாலும் அதுதான் ஜெயிக்கும். பத்ரு போரை அல்லாஹு தஆலா இதற்கு நமக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆயுதம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, 1000க்கும் மேற்பட்டோர். ஆயுதம் இல்லை, பலம் இல்லை, நோன்பு வைக்கக்கூடிய நிலையில் சஹாபாக்கள் 300 பேர்கள், 313 பேர்கள். வெற்றியை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு கொடுத்தான். காரணம் இறை நம்பிக்கை, தவக்குல். அல்லாஹ்வின் மீது இந்த வைத்த அந்த நம்பிக்கை இருந்தால் பெரும்படை வந்தாலும் அதை நாம் இலகுவாக வென்று விடலாம். கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, எத்தனையோ பெரும் படைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சிறு கூட்டத்தை வைத்து மிகைக்க வைத்திருக்கிறான், ஜெயிக்க வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா பல்வேறு செய்திகளை திருக்குர்ஆனில் பறவைகளை குறித்து சொல்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகிய குரலுக்கு சொந்தமானவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸிக்ர் செய்யும் பொழுது, தஸ்பீஹ் செய்யும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து பறவைகளும் ஸிக்ர் செய்யும். திருக்குர்ஆன் சொல்கிறது, சஹர்னா மஅ தாவூத் அல் ஜிபால யுஸப்பிஹ்னா வத்-தைர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யும் பொழுது கூட சேர்ந்து பறவைகளும் தஸ்பீஹ் செய்யும். இன்றைக்கு நாம் புதைக்கிறோம் அல்லவா, ஜனாசா ஆகிவிட்டால் ஜனாசாவை புதைக்கிறோம். அந்த புதைக்கக்கூடிய அந்த வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்தது காகம். உலகத்தினுடைய முதல் ஜனாசா ஹாபில் கொலை செய்ததன் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில் மௌத். அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பொறாமையின் காரணமாக கொலை நடக்கிறது. அந்த கொலையின் காரணமாக ஹாபில் மௌத். ஹாபில் என்ற சகோதரர் ஹாபிலை கொலை செய்து விட்டார். கொலை செஞ்சாச்சு. இப்போ அவரை எப்படி புதைக்கிறதா, என்ன பண்றோன்னு தெரியல. மௌத்தாயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றது, அவரை மறைக்கணும், எதுவுமே தெரியல. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா காகத்தை அனுப்புகிறான். ஒரு காகம் இறந்து போகக்கூடிய நிலையிலே வேறு ஒரு காகம் குழியை தோண்டி அந்த காகத்தை உள்ளே வைத்து புதைக்கிறது. இதை பார்த்து புதைக்க ஆரம்பித்ததுதான் இன்றைய வரை முஸ்லிம் சமுதாயம் அதை பின்பற்றி வருகிறது. இதை அல்லாஹு தஆலா ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்லி லியுரியஹு திருக்குர்ஆனிலே சொல்கிறார். பறவையை வைத்து, காகத்தை வைத்து எப்படி புதைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான முஸ்லிம்களுக்கான தவக்குலுக்கு உதாரணத்தை சொன்னது பறவையை தான். நம்ம இடத்துல பறவைகள் போன்று ஈமான் இருந்து விட்டால் போதும், தவக்குல் இருந்து விட்டால் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் பறவையை போன்று உண்மையான கண்ணியமான நேர்மையான தவக்குல் உங்களிடத்தில் இருந்தால், ஹக்க தவக்குலி உண்மையான தவக்குல், அல்லாஹ்வின் மீது இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது முழுவதும் நம்பிக்கை பறவையை போன்று இருந்தால், லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், அல்லாஹ் பறவைக்கு ரிஸ்க் அளிப்பதை போன்று உங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பான். எப்படி பறவைக்கு ரிஸ்க் அளிக்கிறான்? தகூது ஹிமாசன் வ தரூஹு பிதானன். உலகத்தில் உள்ள எல்லா பறவைகளும் சரி, காலையில கூட்டிலிருந்து மரத்திலிருந்து பறந்து போகும் பொழுது பசியோடு செல்லும். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பறவையும் மறுபடியும் மாலை வரும் பொழுது பசியோடு வருவதில்லை. அதற்கான பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலை செல்லும் பொழுது பசியோடு செல்லும், மீண்டும் வரும் பொழுது வயிறு நிறைய வரும். உலகத்தில் உள்ள எல்லா பறவைகளும் சரி. காரணம், அந்த பறவைகள் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல். இந்த செய்தியிலே, இந்த ஹதீஸிலே பல்வேறு விளக்கங்களை நமக்கு சொல்லுவார்கள். பறவைகள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. பறவைக்கு தெரியும் நமக்கு ரிஸ்க் எப்படியோ வந்துடும். அது பெரிய பறவையாக இருந்தாலும் சரி, கூட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு பறவைகளாக இருந்தாலும் சரி. சில நேரத்தில் கூட்டில் இருக்கக்கூடிய சின்ன பறவைக்கு அதனுடைய தாய் பறவை கொண்டு வந்து புழுவை தரும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் தஆலா புழுவை அதனுடைய கூட்டிற்கு போக வைப்பான், அதனுடைய வாய்க்கு அருகையில் அல்லாஹ் தஆலா போக வைப்பான். இப்படி பறவைக்கான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அதன் நம்பிக்கை வைத்ததுனால கொடுக்கிறான். இந்த ஹதீஸ்லோட நாம் எப்படி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்வார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் பறவையை போன்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கும் ரிஸ்க். இப்போ பறவை எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறது? பறவைக்கு நல்லாவே தெரியும் நமக்கான ரிஸ்க் கண்டிப்பாக கிடைச்சிடும் தெரியும். ஆனால் எந்த பறவையும் எனக்கு ரிஸ்க் கிடைச்சிடும்னு தெரிஞ்சும் கூட்டிலேயே உட்காந்துட்டு இருக்காது. பறவைக்கு ரிஸ்க் கிடைக்கும் என்று தெரிந்தாலும் பறந்து செல்லும், உணவை தேடும், அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். அதே போன்றுதான் தவக்குல் என்பது, அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை என்பது உழைப்பும் சேர்ந்து துஆவும் சேர்ந்து தான் இருக்க வேண்டும். சில பேர் தவக்குல் என்ற பெயரை தவறான வழியில் பயன்படுத்துவார்கள். நான் உழைக்கலாம் மாட்டேன், எனக்கான ரிஸ்க் எப்படி எழுதப்பட்டுடுச்சு? நமக்கான ரிஸ்க் எழுதப்பட்டது தான். எனக்கான ரிஸ்க் எப்படி எழுதப்பட்டது? எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் நாடி இருந்தால் எனக்கு கிடைக்கும், அதனால் நான் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பேன், நான் உழைக்க மாட்டேன். இது தவக்குல் இல்லை. அல்லாஹ் நாடியதுனால தான் எனக்கு ஜுரம் வந்துச்சு, நான் மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன், சரி. இதுக்கு பேர் தவக்குல் இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வின் மீது தவக்குல் அதிகமாக வைத்தவர்கள் இந்த துனியாவிலே யாரும் இல்லை. உஹது போரின் களத்திலே, உஹது போர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இல்லை 2 உருக்கு சட்டைகளை அணிந்தார்கள். அவர்களுக்கு இல்லாத தவக்குலா? அல்லாஹ்வின் மீது அவ்வளவு தவக்குல் இருக்கிறது. இருந்தாலும் பாதுகாப்பு வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். நமக்கு ரிஸ்கை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் இடத்திலே நமக்கான ரிஸ்க் எழுத, நம்ம எப்போ பிறந்தோமோ அப்பயே, நம்ம கடைசியா எப்போ மவுத்தாகுமோ, என்னென்ன சாப்பிடுவோம், என்னென்ன மேற்கொள்வோம், யாரை திருமணம் முடிப்போம், என்ன குழந்தை பிறக்கும், எங்கெங்கு செல்லும், எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கான உழைப்பு வேண்டும், அல்லாஹ் மீது நம்பிக்கையே வேண்டும். இதுதான் பறவைகளை போன்று நம்பிக்கை, பறவைகளை போன்று தவக்குல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் உருக்கு சட்டை 2 போர்க்கவசத்தை அணிந்தார்கள் உஹது போர்க்களத்திலே. இப்படி பல்வேறு செய்திகளை அல்லாஹ் தஆலா பறவைகள் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். பறவைகளுடைய ஈமான், பறவைகளுடைய தவக்குல், பறவைகள் எப்படி செல்கிறது அதை பாருங்கள். பறவைகளை பிடித்து கொண்டிருப்பது யார்? அல்லாஹை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டுமா? பறவையை பற்றி சிந்தியுங்கள். பறவையை சிந்தித்தால் பறவை எப்படி பறக்கிறது என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் அல்லாஹை அடையலாம் என்று திருக்குர்ஆனில் சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சிறு சிறு விஷயங்கள் மூலமாக நமக்கு பல்வேறு படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அந்த படைப்பினங்கள் மூலமாக உள்ள படிப்பினைகளை அறிந்து அல்லாஹின் மீது நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகப்படுத்துவானாக. அவன் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குலையும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.